படம் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக சரி, மஸ்ட் வாட்ச் மூவி ஃபார் 2K கிட்ஸு. அந்தளவுக்கு இருக்குது. செம்ம மோட்டிவேஷன். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது பூரா படத்தில் இருக்குது. உங்களை உட்கார வைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது பூரா இருக்குது. பசங்களுடைய பல்ஸை பிடிச்சி செம்மையாக படம் பண்ணியிருக்காங்க. சரியான வைப்பு. பிரதீப் நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் சித்து அதை விட சூப்பராக பண்ணியிருக்காங்க. அர்ஷத் கான் அவரெல்லாம் தாண்டி செம்மையாக பண்ணியிருக்காங்க. அப்பாவை வர்ற மரியம் ஜோசப் அவர் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துருக்காப்புல. ஓவராலாக படம் யூத்துக்கான படம். யூத்துகளுக்கு இப்போ கரண்ட்டாக என்னென்னலாம் பிரச்சனை சந்திக்கிறாங்க காலேஜில், அதை வச்சு தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஒரு சூப்பராக இருக்குது. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு காமிக்கலான ஒரு நல்ல ஒரு படம். விஜய் சித்து நல்லா பண்ணியிருக்காங்க, ஹர்ஷத் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து பிரதீப் 3 ஹீரோயின்ஸ் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. என்ன மெசேஜ் அதுதான் அக்செப்ட் பண்ண முடியல, வேறு ஒன்றும் இல்லை. உண்மையாக இருக்குன்னாங்க. உண்மையாக இந்த காலத்தில் உண்மையாக யார் இருக்கா? முடியாது, யாராலையுமே முடியாது. இப்போ என்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது. 1000 ரூபா உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டேன். அந்த 1000 ரூபா நீங்கள் தரவே மாட்டேன்றீங்க. ஒரு 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் இந்த 1000 ரூபா எனக்கு திருப்பி கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஸோ அதுதான் அந்த ரியாலிட்டி ஒரு படத்தில் பார்க்க முடியாது. ஆக்சுவலி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன், கேஎஸ் ரவிக்குமார் நல்லா பண்ணியிருக்காரு. மிஸ்கின் திட்டாமல் நடிச்சிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா லவ் டுடே ஃபுல்லாக ஃபன்லேயே போயிட்டுருக்கோம். இதெல்லாம் அளவு வச்சிடறாப்புல. ஆக்டிங் செம்மையாக இருக்குது. ஒரு ஸ்டண்டெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. வேறு மாதிரி திங்க் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு படம். அவர் சொல்ல வந்ததை கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, அருமையாக சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அக்செப்டபிளாக இல்லை. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு காமிக்கலான ஒரு படம், அருமையாக இருந்துச்சு. மிஸ்கின் சார், ஐ லவ் யூ சார், சீரியஸ்லி யூ நெயில்ட் இட். அந்த மனுஷன் நடந்து வந்தாலே ஒரு மாதிரி கெத்தாக ஒரு மாசாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் முக்கியமாக வந்து ஓவராலாக எல்லாருமே ஹீரோயின்ஸ் ஆகட்டும் சரி, காமெடி அர்ஷத் கான், விஜய் சித்து ஆகட்டும் சரி, எல்லாருமே என்னென்ன அவுட்புட் வேணுமோ அந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ அதை அழகாக கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல டான் டூ மாதிரிலாம் இல்ல, நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாரும் வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க, சூப்பரா இருந்தது. நல்லா எல்லாம் செம்ம காமெடி, நல்ல காம்போ, நல்லா இருந்தது. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது. எந்த ஒரு குறையுமே இல்ல படத்துல. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம். அதெல்லாம் ஃபேமிலியோட ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. அர்ஷத் மரிமுத்து சூப்பராக பண்ணினார். அவர் செகண்ட் சான்ஸ்ன்ற அந்த கான்செப்டை எல்லா இடத்துலையும் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. அதேமாரி சக்ஸஸ்ஃபுல் ஒரு மேனோடைய ஒரிஜினாலிட்டி என்ன, ஒரிஜினலான சக்ஸஸ்ஃபுல்னா என்னன்றத பிரதீப் ரங்கநாத் வச்சு ஒரிஜினலாகவே காட்டியாரு. கடைசி ஒரு முக்கியமான ஹீரோயினோட கேமியோ இருக்குது, 3rd ஹீரோயினோட கேமியோ, அதுவும் சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. என்டர்டெய்னர், ஒரு அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னர். ஜாலியாக பார்க்கலாம் படத்தை. பிரதீப் ரங்கநாதன் வந்து திருப்பி ஒன்ஸ் மோர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான் சொல்லணும். தாண்டி வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா அந்த தப்பு வந்துட்டு லைக் நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். தப்பை வச்சு நம்ம எஸ்கேப் ஆகிட முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எடுத்த படம். எமோஷன்ஸ் நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் படமாக இல்லாமல் அது தாண்டி பெருசாக இருக்குது. லியான் ஜேம்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் ரொம்ப நல்லாவே இருக்கு. 2 படமே பார்த்தேன், நீக்கும் பார்த்தேன் இதுக்கு, அண்ட் இந்த படம் பார்த்தேன். ரெண்டுமே வந்து மியூசிக்கா நல்லாவே ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இது நியூ ஜெனரேஷன் ஆர்டிஸ்ட்கான. டிராகன் அட்டகாசமா இருக்கு. அஸ்வத்தோட அடுத்த லெவல் ரைட்டிங் ஓமை கடவுளுக்கு அப்புறம் அதை விட ஒரு படி மேலேயே போயிருக்கு. அதே மாதிரி பிரதீப்பும் லவ் டுடே விட அடுத்த லெவலில் நடிச்சிருக்காரு. அவருக்கு எமோஷன், ஆக்ஷன் எல்லாமே செம்மையா பண்ணியிருக்காரு. அப்பப்போ அது பிரதீப்புக்குள்ளார தனுஷ் மட்டும் வந்து எட்டி பார்த்துட்டு போறாரு. அதை மட்டும் அவர் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மிஷ்கின் தான் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஹீரோயின் கெமிஸ்ட்ரியோட மிஷ்கின் பிரதீப்போட கெமிஸ்ட்ரி செமையாக இருந்துச்சு. அவர் எஸ்ஜே சூர்யாவுக்கு போட்டியாக வருவார் மிஷ்கின் நடிப்பில். படம் மொத்தமாக ஃபேமிலியோட வந்து தியேட்டரில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அந்த மாதிரி இருக்கு. மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. லியான் ஜோஸோட பிஜிஎம்மும் சரி, சாங்ஸ் அனிருத், எஸ்டிஆர், யுவன், ஃபுல் படம் பத்திலுமே நல்லா இருந்துச்சு. அவங்க இந்த காம்போ வந்து இதே மாதிரி கண்டினியூ பண்ணாங்கன்னா அவங்க அடுத்த கவுனமி செந்தில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துல அந்த அளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அவங்க இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். டான் வந்து வெறும் காலேஜ் மட்டும் தான் இருக்கும். இதுல வந்து அதுக்கப்புறம் கரியர், காதல், கல்யாணம்னு படம் எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது. டானோட எக்ஸ்டென்ஷன் கூட சொல்லலாம். டான் மாதிரின்னு சொல்ல முடியாது. டான்ல வந்து காலேஜோட முடிச்சிருவாங்க. இது அடுத்தடுத்து லைஃப்ல அடுத்தடுத்து போகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகுது.